அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நிதியே குவலயமெல்லாம் பூங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே நடராஜபதி மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகம் உள்ளது. அதிலே இதுவரை 19 பாடல்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வழங்கிய அருள் உரை வெளியிடப்பட்டது ஒலி வடிவிலே. இன்றைய நாளிலே 20வது நடராஜபதி மாலை பாடலுக்கு ஒலி வடிவிலே திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் வெளியாகப்பட உள்ளது. பாடல் எண் 20 நடராஜபதி மாலை. பாராதிபூதமொடு பொறிபுலன்கரணமும் பகுதியும் காலம் முதலா பகர்கின்ற கருவியும் அவைக்கு மேல் ஒரு சுத்த பரமாதிநாதம் வரையும் சீராய பரவிந்து பரநாதமும் தனது திகழங்கம் என்றுரைப்ப திருவருட் பெருவெளியில் ஆனந்த நடனமிடு தெய்வமே என்றும் வழியா. பாராதிபூதம் பொறிபுலன்கரணமும் பகுதியும் காலம் முதலா பகர்கின்ற கருவியும் அவைக்கு மேல் ஒரு சுத்த பரமாதிநாதம் வரையும் சீராய பரவிந்து பரநாதம் தனது திகழ் அங்கம் என்று உரைப்ப திருவருட் பெருவெளியில் ஆனந்த நடனமிடு தெய்வமே என்று மழியா. ஊராதி தந்தனை வளர்க்கின்ற அன்னையே உயர்தந்தையே என் உள்ளே. ஊராதி தந்து எனை வளர்க்கின்ற அன்னையே உயர் தந்தையே என் உள்ளே உற்ற துணையே எந்தன் உறவே என் அன்பே உவப்பே என் உடைய உயிரே. ஊராதி தந்து எனை வளர்க்கின்ற அன்னையே உயர் தந்தையே என் உள்ளே உற்று துணையே எந்தன் உறவே என் அன்பே உவப்பே என் உடைய உயிரே. ஆராலும் அறியாத உயர்நிலையில் என்னை வைத்த அரசே அருட்ஜோதியே. ஆராலும் அறியாத உயர்நிலையில் என்னை வைத்த அரசே அருட்ஜோதியே. அகரநிலை முழுதுமாய் அப்பாலுமாகி நிறையந்த நடராஜபதியே. ஆராலும் அறியாத உயர்நிலையில் என்னை வைத்த அரசே அருட்ஜோதியே. அகரநிலை முழுதுமாய் அப்பாலுமாகி நிறை அமுத நடராஜபதியே. இந்த பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் மறைந்துள்ள உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக தற்பொழுது தடப்பட உள்ளது. நடராஜபதியினுடைய இயலும் செயலும் இந்த பாடலின் கண் ஒரு வகையில் எடுத்து காட்டப்படுகின்றதாம். திருவருட் பெருவழியில் ஆனந்த நடனமிடும் தெய்வத்தை குறிக்க வந்தவர் முதலில் அதன் நிறைந்த பெருவடிவை பற்றி சொல்லுகின்றார். பாராதி நாதம் அந்தமாக நிரம்பியுள்ளதாம் அந்த கடவுள் வடிவம். இவ்வுலகில் ஐம்பூதம் அவற்றால் ஆய ஐம்பொறி வடிவங்களை, அவற்றில் தோற்றி அனுபவிக்கப்படுகின்ற புலன்கள், அந்த புலன் உணர்வை ஆய்ந்து தெளிந்து கொள்ளுகின்ற கரணங்கள், இக்கரணங்களுக்கு துணையாக கொள்ளப்படும் காலம் முதலான தத்துவங்களும் நிலைகளும் நாத நிலையில் விளங்குகின்றனவாம். இவை ஒன்று கூடி விளங்கு நிலையே ஒவ்வொரு மனிதனின் இயற்கை பிரகிருதி தன்மையாக உள்ளதாம். நம்புறுபார் முதலாத வரையுள நாட்டவரும் நன்கு முகர்ந்த நபியந்த நன்மணம் ஈது. எனவே நம்புரு பார் முதல் நாத வரையுள நாட்டவரும் நன்கு முகர்ந்தனர் வியந்தார் நன்மணம் ஈது எனவே என்றுள்ளார் நம் வள்ளல் அடிகள். சாதாரண மனிதர்கள் கூட இக்கடவுள் மனத்தை நுகர்தல் கூடும் என்பது குறிப்பு. இந்த நாத நிலைக்கு மேல் செல்லுகின்றவர்கள் அக அனுபவமுறுகின்றவர்களாவார்கள். அபரநாதம் ஆகிய உலகியல் ஒலி நிலை பரநாதம் என்னும் பிரணவ ஒலியின் கரையும் அதுவும் கரைந்த விடம் அபரவிந்துவாம் உள் ஒளிநிலை. அதுவும் கலையின் போது எங்கும் நிறைந்த பரவிந்து நிலையாகும். இதுவே பெருஞ்சோதி திருவுருவாம். இந்த ஒளி நிலைகள் சாதாரண மனித தரத்திற்கு அதீதமானவையாம். இவற்றை கண்டு தெளிதற் பொருட்டு யோக மார்க்கம் கைக்கொள்ளுவது கீழ்த்தரமாகும்.
தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசார நெறியே மேலானதாம். இப்படி சென்று கண்டுகொள்ளப்படும் சீராய ஜோதி வடிவம் விசேடமானது. ஆதலின் பிருதிவியாகி பூத நிலை முதல் இந்த பரஞ்சோதி பெருநிலை வரையுள்ள யாவும் நம் அருட்பெரும்பதிக்கு அங்கங்களேயாம், தேக உறுப்புகளேயாம். இந்த பெருஞ்சோதி வடிவோடு அகண்ட பெருவெளியிலே ஆனந்த நடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றாராம் நமது நடராஜர். இந்த நடராஜ தெய்வத்தை கண்டுகொண்டார் நம் அடிகளார். கண்டது மட்டுமல்ல, திருவருளாலே அழியா இன்ப வாழ்வும் பெற்றுக்கொண்டு விட்டார். அழியாது இன்ப வாழ்வோடு திகழ வேண்டுமானால் என்னென்ன தேவைப்படும்? இடம், பொருள், ஏவல் எல்லாம் வேண்டுமன்றோ? அத்தனையும் வழங்கப்பெற்று விட்டாராம். இதுதான் ஊராதி தந்ததாக உரைத்துள்ளதாகும். இவ்வளவும் தந்து வளர்க்கின்றாராம் அந்த அருட்பெரும்பதி. அப்பதிதானே அன்னையாகவும் உயர் தந்தையாகவும் இருந்து கொண்டு வளர்க்கின்றார்களாம். காலங்கடந்த கடவுளருக்கு இவர் பிள்ளைதானே. தாயும் தந்தையும் உடனிருந்து போற்றி கழித்து வளர்க்கப்படாத பிள்ளை எப்படி சிறந்து இலங்கக்கூடும்? ஆகவேதான் இவரை நன்கு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அன்னை பிதாக்கள். அவர்களையே போற்றி புகழ்ந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார் நம் அருட்ஜோதி பிள்ளை. இவர்க்கு அகத்துணையாகவும் இருந்து உதவுகின்றவர் அந்த அருட்பதியே என்றால் அச்சமும் அவலமும் எப்படி உண்டாகாவாம். அந்த அகத்துணையாய் மட்டும் இருந்தால் போதுமா? தனியாக இருந்து கொண்டு இந்த பெரிய உலகிலே எப்படி வாழ்வது? அதற்காக உறவினராய் சுற்றத்தினராய் உருக்கொண்டு சூழ வருகின்றதையும் ஏற்றுள்ளார். சூழ வரும் சுத்த சன்மார்க்க சகோதரர்களோடு நன்கு பழகுதற்குரிய அன்பு வேண்டுமல்லவா? ஆகவே அன்பாகவும் ஏற்று போற்றுகின்றார். அன்போடு கூடி வாழ்வதால் தான் நல்ல இன்பம் உண்டாவதாம். அவ்வின்பத்தை அடையப் பெற்றுத்தான் அது ஆண்டவர்மயமாய் கண்டு உவப்பே என போற்றியுள்ளார். இந்த இன்பம் நிலையான பேரின்பமாக இருத்தல் காரணமாக இதனை அடைந்த இவரும் அவ்வின்போடு என்றும் வாழலானார். இவர்தம் உயிர் நிலைத்த பேரின்ப வாழ்வு பெற்றுக்கொண்டு விட்டதாம். ஆகவேதான் என் உயிரே என்று கூறி முடிக்கின்றார். திருவருளை பூரணமாக பெற்று அருட்பேரின்ப வாழ்வில் விளங்கும் நம் வள்ளலை பிறர் காண முடியாதபடி உயர்நிலையிலேயே வைத்துள்ளாராம். ஏன் அவர்தான் இரவாமை பெற்று கொண்டு விட்டார் என்கின்றனரே. அப்படி இருக்க ஏன் மறைய வேண்டும்? மறைந்து கொண்டு மேநிலையிலே வாழ்கின்றார் என்றால் யாருக்கு என்ன பயன்? அப்படி வாழ்கின்றார் என்பதற்குத்தான் என்ன சான்று? அப்படி மறைந்துள்ள வள்ளல் உலகம் காண வெளிப்படுவாரா? எப்பொழுது என்றெல்லாம் வினவப்படுகின்றன. அவைகளுக்கெல்லாம் விளக்கம் சுத்த சன்மார்க்கத்திலிருந்து காண்பதுதான் முறையாக இருக்கின்றதாம். யாராலும் அறியாத உயர்நிலையின் என்னை வைத்துள்ள அரசே அருட்ஜோதியே என்றுள்ளார். ராமலிங்க அடிகள் வடிவாய் இவ்வுலகம் காண இருந்தவர் அருட்பெருஞ்சோதி கொண்டு வாழ்ந்தார். நாளடைவில் அவரது வடிவம் அகமிருந்து அனக நிறைவாகிய அருட்பிரகாச சக்தி கொண்டு விட்டதாம். அதனால் தூல சூக்கும காரண வடிவம் சுத்த பிரணவ ஞான வடிவமாக திகழ்வதாயிற்று. சுத்த தேக உருவ சித்தியோடு இருந்தால் உலகம் புறநிலை கண்டு வியந்து கொண்டு சுற்றி கொண்டே இருக்கும். பக்குவமுற்றவர்களே உண்மை அறிந்து அடைய முடியும். ஆதலின் அவ்வுருவிலே இருந்து சாதிப்பதை விட அரவ நிலையிலும் அரு உருவ நிலையிலும் இருந்து பலரையும் பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்ற முடியும் என்பது உண்மை. ஆகவே அப்பக்குவம் உண்டாக்கும் செயலைத்தான் உலகில் புரிந்து கொண்டுள்ளார் இப்போது நம் வள்ளலார். இவர் பெற்றுள்ள இரவா வடிவம் அருளோடு விளங்கும் அனக வடிவம். அது புறத்தில் காணப்படுகின்ற போதிலும் அருளினால் நிலவுவது அழியா தன்மையது. மக்கள் அருள் ஞான கண் பெறாது ஊனக்கண்ணால் நோக்கி
புறவடிவில் பற்று கொண்டால் மேனிலைக்கு செல்ல முடியாது. எனவே அவ்வடிவை இப்பொழுது உலகம் காணக்கூடாது என்ற காரணத்தாலே மறைக்கப்பட்டுள்ளதாம். இதே காரணத்தால் தான் படத்தையோ ஓவியத்தையோ வைத்து வழிபட சம்மதிக்கவில்லை நம் பெருமான். தீபஜோதியிலே அருட்பெரும்பதியை பாவித்து உளம் கொள்ள வேண்டியதே முக்கியமாம். இவர் பெற்றுள்ள இரவா வடிவம் அருளோடு விளங்கும் அனக வடிவம். அது புறத்தில் காணப்படுகின்ற போதிலும் அருளினால் நிலவுவது அழியா தன்மையது. மக்கள் அருள்ஞான கண் பெறாது ஊனக்கண்ணால் நோக்கி புறவடிவில் பற்று கொண்டால் மேநிலைக்கு செல்ல முடியாது. எனவே அவ்வடிவை இப்பொழுது உலகம் காணக்கூடாது என்ற காரணத்தாலே மறைக்கப்பட்டுள்ளதாம். இதே காரணத்தால் தான் படத்தையோ ஓவியத்தையோ வைத்து வழிபட சம்மதிக்கவில்லை நம் பெருமான். தீபஜோதியிலே அருட்பெரும்பதியை பாவித்து உளம் கொள்ள வேண்டியதே முக்கியமாம். இது சமயம் அருவ நிலையிலே மக்கள் உள்ளத்தை திருத்திக் கொண்டு வருவதை அறிய முடிகின்றது. சுத்த சன்மார்க்கம் வருங்காலத்தில் அவர் சுத்த வடிவம் வெளிப்படும். அவரது அருவுருவம் அங்குமிங்கும் தோன்றும். அதற்கு காலம் அடுத்து வருகின்றது. அவர் வரும்போது பக்குவமுற்று சித்தி பெற்ற சிலரும் உடன் வருவர். இப்பொழுது உயர்நிலையில் இருக்கின்ற வள்ளலார் எங்கோ வானிலோ மலையுச்சியிலோ இருக்கவில்லை. மனிதனின் மனோவாக்கு காயத்திற்கு எட்டாத அருட்பெருவெளி நிலையாகிய நமது ஆன்மாவின் அகத்திலேதான் இருந்து கொண்டுள்ளார். அருள் அடைவோர் இந்நிலையுற்று அவரை கண்டுகொள்ளலாம். அவர் தயவாலே உடன் கூடி அனகானந்த பெருவாழ்வும் வாழலாம். இது சமயம் அருவ நிலையிலே மக்கள் உள்ளத்தை திருத்திக் கொண்டு வருவதை அறிய முடிகின்றது. சுத்த சன்மார்க்கம் வருங்காலத்தில் அவர் சுத்த வடிவம் வெளிப்படும். அவரது அருவுருவம் அங்குமிங்கும் தோற்றும். அதற்கு காலம் அடுத்து வருகின்றது. அவர் வரும்போது பக்குவமுற்ற சித்தி பெற்ற சிலரும் உடன் வருவர். இப்பொழுது உயர்நிலையில் இருக்கின்ற வள்ளலார் எங்கோ வானிலோ மலையுச்சியிலோ இருக்கவில்லை. மனிதனின் மனோவாக்கு காயத்திற்கு எட்டாத அருட்பெருவெளி நிலை ஆகிய நமது ஆன்மாவின் அகத்திலேதான் இருந்து கொண்டுள்ளார். அருள் அடைவோர் இந்நிலையுற்று அவரை கண்டுகொள்ளலாம். அவர் தயவாலே உடன் கூடி அனகானந்த பெருவாழ்வும் வாழலாம். ஈற்றிலே அகர நிலை முழுதுமாய் அப்பாலுமாகி நிறைய முத நடராஜபதியே என்கின்றார். நமது நடராஜபதி அழிவற்ற ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டு தன்னை அடைந்தார்க்கு எல்லாம் அந்த அழியா இன்ப வாழ்வு அடையச் செய்கின்றார் என்ற காரணத்தால் அமுதபதியாக மொழியப்படுகின்றாராம். மேலும் அவர் அகரநிலை முழுதுமாகி அதற்கு அப்பாலுமாய் நிறைந்துள்ளவராம். கடவுள் எழுத்துருவானவர் எனவும் அக்ஷர பிரம்மம் எனவும் அகராகாச சொரூபி என்றும் கூறப்படுகின்றார். நிறைந்த வான்வெளியிலே நிறைவுற்ற கடவுள் அகர உகர மகரங்கலந்த ஓம் ஒலிவண்ணமாய் உள்ளார். இந்த பிரணவத்தின் முதல் உறுப்பு ஆகிய அகர எழுத்துதான் மூலாங்க பிரணவம் எனப்படுவது. நிறைவெளியிலே இருந்து பிரபஞ்சம் முற்றும் உருவாகி விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்த்தவே அகர எழுத்து நின்றே எல்லா எழுத்துக்களும் தோன்றியுள்ளனவாக கண்டு வழங்கியுள்ளனர் நம் தமிழ் அறிஞர்கள். இந்த உண்மையின் பெயரிலேதான் திருக்குறள் முதற்பா அமைக்கப்பட்டுள்ளதாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றதை கவனிக்க வேண்டும். இந்த உலகம் ஓம் ஒலியில் உதித்தது என்றதும் அந்த ஒலியிலே மூன்றெழுத்து கூடியுள்ளது என்றதும் அறிந்துள்ளனர் பலரும். கடவுளை அகடமாக உரைத்து மற்ற எழுத்துக்களையெல்லாம் அதிலே ஐக்கியப்படுத்தி பார்த்தவர்கள் இந்த எழுத்தொலிக்கு அப்பால் உள்ள எவ்வளவோ ஒலிகளுக்கு எழுத்து வடிவம் வழங்கப்படவில்லை,
என கண்டுகொண்டார்கள். ஆனால் அதீத ஒலியிலும் கடவுள் நிறைந்தேயுள்ளார் எனவும், ஆகையால் பரநாத பிரம்மமாக பகரப்படுகின்றார் எனவும் அறிகின்றோம். இந்த பரநாத நிலைக்கு அப்பாலும் சப்தமற்ற ஊமை எழுத்துருவில் கடவுள் ஒளிவடிவாய் இருக்கின்றார் எனவும், அது உள்ளொளியாய் அருவ எழுத்தாய் உள்ளதெனவும் அறிகின்றோம். இவை யாவும் அகரநிலைக்கு அப்பாலானவையே. எனவே நமது அருட்பெருஞ்சோதி நடனபதியின் விளக்கம் அமுதமயமாய் எங்கும் நிறைவுற்று ஆனந்தம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றதாய் உணர்த்தப்படுகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.